நல்லா இருக்கும்போதே அழுங்க. அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைக்கு பிரச்சனை இல்லையா, நல்லா தான் இருக்கிறாங்களா, அழுங்க தேவ சமூகத்துல இருந்து. அவன் பிள்ளைக்கு முன்னாடி இருந்து அழுங்கன்னு சொல்லல, தனியா இருந்து அப்பா சமூகத்துல பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடியுங்கள். ஆமா, இந்த வார்த்தை படிக்கும் போது எனக்குள்ளது கேள்வி, நீ கண்ணீர் வடிக்கிறியான்னு கேட்டார் ஆண்டவர் என்கிட்ட. அவன் பிள்ளைக்கா கண்ணீர் வடிக்கிறியா, அழுறியா? அவன் பிரச்சனை வந்த பிறகு அல்ல, நம்ம பலரும் செய்யற பெரிய தப்ப பிரச்சனை வந்த பிறகு இல்ல, பிரச்சனை நல்லா இருக்கும் போதே ஸ்திரீகளை பார்த்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். ஏன் இந்த வார்த்தை சொல்றான்னு அடுத்து கீழே சொல்லுவார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு. உன் பிள்ளைக்கு வரப்போகிற பாடுகள், அதில் நீ சந்திச்ச பாடை விட சத்துரு பலவிதமான பாடை கொண்டு வர விரும்புகிறான். பலவிதமான கண்ணியம் உன் பிள்ளைக்கு விரோதமா வைக்கிறான். ஒன்ன விளத்தல்ல நினைச்சான், முடியல. இப்போ உன் பிள்ளை விளத்தல்ல நினைக்கிறான், நீ விட்டுறாதே நான் சொல்ற. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை திரும்ப சொல்றேன், உங்களை விளத்தல்ல நினைச்சா முடியல, இப்போ உன் பிள்ளை கை வைக்க பார்த்தா விட்டுறாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் அழகுவாங்க. இதோ தேவ கிருபை உன் மேல் விளங்கும். இப்படி ஒரு பாரத்தை கர்த்தர் உங்களுக்குள் தருவாராக. நான் விட மாட்டேன், என் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டேன், என் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், என் சந்ததியை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உறுதி உள்ள தேவ பிள்ளைகள் இப்போ கொஞ்ச நேரம் எத்தனை பேர் என் கூட காலை நேரத்தில் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆமே, என்ன விளத்தல்ல நினைச்சா என்ன கர்த்தர் விடல. என் பிள்ளை இப்ப விளத்தல்ல நினைக்கிறா, என் குடும்பத்தை விளத்தல்ல நினைக்கிறா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தேவ சமூகத்திலிருந்து அழுது போராடுவேன், நான் கெஞ்சுவேன், நான் கதறுவேன், என் பிள்ளைக்கா கதறுவேன், என் குடும்பத்திற்கா. ஹல்லேலூயா. உங்க கூட 4 பேர் இருந்து அழணும்னு அவசியம் இல்லை, தனியா இருந்து அழுங்க. தேவ ராஜ்யத்துல ஒரு பங்கு வேணும்னு விரும்புறீங்களா? ஆமா, கண்ணீரை விதைங்க, கண்ணீரை விதைங்க. ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ள சந்ததிகள் உங்கள் சந்ததிகளாய் மாறட்டும். இது தேவ ராஜ்யத்துக்கு பயன்பாடு உள்ள சந்ததிகளாய் மாறட்டும். உங்க கண்ணீரை விட்டுறாதீங்க. ஆமே, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பேசும்போது அதிகாரத்தோட பேசுகிற, விட்டுறாத சபையே, உன் குடும்பத்தை விட்டு கொடுத்துறாதீங்க, உன் பிள்ளை விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி எல்லா பெற்றோரும் எல்லாரும் கண்களை மூடி விட மாட்டேன் ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. சத்துருவின் இஷ்டத்துக்கு அல்ல, சத்துருவின் வலைக்கல்ல. ஜெபிக்க துவங்குங்க சகோதரா. ஆமா, இதுவரை கண்ணீர் வடிக்கல, இப்ப கண்ணீர் வடிக்க துவங்குங்க. கதறுங்கள் தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் அப்பான்னு சொல்லி கதறுங்கள். நீ வடிக்கிற கண்ணீர் அல்ல இது, இது விதை, இது விதை. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். என் காது கேட்கணும், என் கண்ணு பார்க்கணும், என் காது கேட்கணும், என் கண்ணு பார்க்கணும். அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறார், அவன் கர்த்தருக்காய் நிற்கிறார், அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். விதைக்கிறீர்கள், விதைக்கிறீர்கள், விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, என்ன பாரமார்தல் இப்ப கண்ணீர் வடியுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் கிரியை செய்யும். கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார். அப்பா, அப்பா உம்மை நோக்கி நிற்கிறப்பா. ஓ ரபா ஷகதல ரியதல, உம்மை நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. விட்டுற மாட்டோம், விட மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா. எங்களை விழத்தல்ல நினைத்த சத்துரு எப்படி வெட்கப்பட்டு போனானோ, அப்படி என் குடும்பத்தை, என் தலைமுறையை விழத்தல்ல நினைக்கிற சத்துருவும் வெட்கப்பட்டு போவானாக. நல்ல கைகளை தட்டி ஷாப்ரா காத்தல ரிபாமா ஹந்தல ரிகா ஷகத் லிப்ரா மாமா ஷிகதர பலபோதரியாதர லிகதர கஷகதர. ஆமென், ஆமென், ஆமென். சபையே, ஆமென். உன் காது கேட்க சீக்கிரத்தில் சொல்லப்பட போகிற வார்த்தை எரேமியா 31:16. நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எரேமியா 31, 11, 12, 13, 14 வசனங்களை வாசிங்கள். ஹல்லேலூயா.
31. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு எதுவரை அந்த அழுகை நிறுத்தாம இருக்கிறார் தெரியுமா? ஆமென். அவன் காதுல அந்த செய்தி கேட்டு கண்ணு பார்க்கிறது வரை பார்த்ததும் அப்படியே ஹல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உங்க காது கேட்கும், உங்க கண்ணு பார்க்கும். பிள்ளை உயிரோட இருக்கிறான், பிள்ளை உயர்த்தப்பட்டிருக்கிறான். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறது அது விதையாய் இருக்கிறது. 2 உபத்திரவத்தின் அழுகை அது விதையாய் ராஜ்யத்தில் எடுக்கப்படுகிறது. யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 20-21 இயேசு சொல்லுகிறார், வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அடுத்த வசனம், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இந்த அழுகை என்பது தேவனுக்காக வந்தது நிமித்தம் உண்டான அழுகை, உபத்திரவத்தினால் வந்த அழுகை. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில கடினமான பாதைகள் வந்து தேவனுக்காக வந்ததுனால, அது தேவ ராஜ்யத்திற்காக வந்ததுனால. நீங்கள் அழுது புலம்புவீர்கள் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் எல்லாரிடத்திலும் சொல்லாமல் யாருக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள்? தமக்கென்று வந்தாங்க பாருங்க ஒரு கூட்டம். ஏன்பா இந்த கூட்டம் அழுது புலம்போனா இவங்க எனக்காக வந்த கூட்டம். தேவனுக்காக வந்து சிலதை சகிச்சு உங்க கண்ணில இருந்து இன்னைக்கு கண்ணீர் வடியுதுன்னா இது அழுகை அல்ல, இது விதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தையில ஒவ்வொன்றும் கவனிங்க. ஆமென். உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் அழுகை அல்ல, விதை. தேவனுக்காக சில உபத்திரவத்தை சந்திச்சு உங்க கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அது அழுகை அல்ல, அது விதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக சில உபத்திரவங்கள், தேவனுக்காக சில காரியத்தை அவன் சகித்து கொண்டிருக்கிற அனுபவங்கள், தேவனுக்காக சில காரியத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அழுகிற அழுகைகள், இதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? தேவ ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்கிறீர்கள். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் ஆமென் 5-6 வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், வாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்றென்னும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. 6வது வசனம், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சில உபத்திரவம் தேவர் அனுமதிக்கும் போது அதுல நான் வடிக்கிற அழுகை இருக்குதுல்ல, சிலது தேவனுக்கா இன்னைக்கு சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சில இடத்துல ஆமென். நம்முடைய சபையில் அநேகர் இப்படிப்பட்ட நிலையில் வாழுகிறவர்கள் உண்டு. தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து இவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு அல்லது ஒரு ஏரியால இருந்து ரட்சிக்கப்பட்டு அதனால அவர்கள் சந்திக்கிற சில ஆமென் பாடுகள், உபத்திரவங்கள். இந்த உபத்திரவத்தை நிமித்தம் வருகிற கண்ணீர் இருக்குல்ல, இந்த கண்ணீரை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? விதையா பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த விதை வீணாகாது, இந்த விதை பலனாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலர்ல எழுதும்போது 20வது அதிகாரத்தின் ஆமென் 19வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். மிகுந்த கண்ணீர் வர ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு தீமையான சோதனைகள். இந்த சோதனை எனக்கு வர ரீசன் என்ன? நான் கர்த்தருக்காய் நின்றதுனால.
அப்படி நின்றதுனால ஹல்லேலூயா 23 சொல்ல, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் பட்டணம், அதாவது போற இடத்துல எல்லாம் உனக்கு கட்டு இருக்குதுன்னே சொல்லிட்டார். உனக்கு பிரச்சனை இருக்கு, உனக்கு உபத்திரவம் இருக்குது. பவுல் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அதுல என்ன வந்துச்சு? கண்ணீர் வந்துச்சு. நான் அழுதேன். ஆமென். தாவீது ஒரு இடத்துல சொல்றார், நான் நலமும் பேசாமல் மௌனமா இருந்தேன், அதனால என் துக்கம் அதிகரித்தது. ஹல்லேலூயா. சில இடத்துல சில உபத்திரவத்தின் நிமித்தமாய் ஆமென் கர்த்தருக்காக இந்த காரியத்தை சகிச்சு நீங்க அழுகிறீர்கள் என்றால் அந்த அழுகை விதையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். அன்பான தேவ பிள்ளையே, உபத்திரப்படுகிறவனுக்கு உபத்திரவத்தை அவன் அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு துணை நின்று அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க சகிக்கிறத வீணா பாத்துறாதீங்க. நீங்க சகிக்கிறத ஆமென் வீணா எண்ணிராதீங்க. நீங்க அழுகிற அழுகைய அவன் வீணா பாத்துற இது விதையா பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா அழுவும். இன்னும் சந்தோஷமா, அது எப்படி பாஸ்டர் அழுது சந்தோஷமா? அதாவது என் அழுகைய நான் சந்தோஷமா பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் அழுகைய சந்தோஷமா பார்ப்பேன். ஆமென். நான் படுற பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தமாய், கிறிஸ்துவுக்காக சில கண்ணீர் என் கண்ணில் வருதுன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் சில உபத்திரவத்துல என் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா, இந்த கண்ணீருக்கு பலன் சீக்கிரத்தில் என் வாழ்க்கையில வரும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். மூன்றாவது, உன்னதரின் அழுகை. உன்னதரின் அழுகை. என்ன உன்னதரின் அழுகை?